வாழைப்பழம் இது ஒரு சாதாரண பழ வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் இதன் மருத்துவ குணங்கள் அதிசயிக்க வைக்கின்றன. வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 ஆனது டிரைப்டோஃபேனாக மாற்றப்படுகிறது. டிரைப்டோஃபேன் செரோடோனினாக மாற்றமடைகிறது. இது நமக்கு சாந்த குணத்தை தோற்றுவிக்கிறது. டிரைப்டோஃபேன் பின்னர் நியாசினாக மாற்றமடைகிறது. உடலில் உள்ள ஹார்மோன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் மூளையின் திறனை அதிகரிக்கிறது. நல்ல மனநிலையை வைத்துக்கொள்ள துணை புரிகிறது. நரம்புகளை சீராக வைத்துக் கொள்கிறது. பொட்டாசியமானது இரத்த அழுத்தத்தையும் இதயத்தையும் சீராக இயங்க வைக்கிறது. நம் உடலில் சுரக்கக்கூடிய திரவத்தை சமநிலைப்படுத்துகிறது. உடம்பில் உள்ள செல்களை தூய்மையாகவும் நல்ல ஊட்டச்சத்துடன் வைத்துக் கொள்கிறது. வாழைப்பழத்தில் காணப்படும் நார் சத்துக்கள் குடலை சீராக வைக்கிறது. வாழைப்பழத்துடன் பால் கலந்து சாப்பிட்டாலோ அல்லது தேன் கலந்து சாப்பிட்டாலோ அவை வயிற்று சம்பந்தமான நோய்களை குறைக்கிறது. வாழைப்பூவில் வைட்டமின் B அதிகம் உள்ளது. வாழைப்பழத்தில் வைட்டமின் A, B, B2, C மற்றும் சுண்ணாம்புச்சத்து ஆகியவை உள்ளன. உணவை எளிதில் ஜீரணிக்க செய்யும் வாழைப்பழம் பித்தத்தை நீக்கக்கூடியதும் கூட. மேலும் உடலில் இரத்தத்தை அதிகரிக்கவும் செய்கிறது. அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடுபவர்களுக்கு குடல் புண்கள் வராது. இருந்தால் ஆறிவிடும். மேலும் தோல் பளபளக்கும். வாழைப்பழத்துடன் ஏலக்காய் பொடி சேர்த்து பிசைந்து சாப்பிட பெரும்பாடு குணமாகும். வாழைப்பழத்துடன் சீரகம் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த மூலம் குணமாகும். வாழைப்பழம் அடிக்கடி சாப்பிடுவது அறிவை விருத்தியடைய செய்யும். செவ்வாழை குருதியை அதிகரிக்கும். மலை வாழைப்பழம் மலச்சிக்கலை போக்கும். பேயன் வாழைப்பழம் அம்மை நோயை குணமாக்கும். பச்சை வாழைப்பழம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும். நேந்திரம் பழம் சருமத்தை பளபளமாக்கும். மொந்தன் வாழை உடல் வறட்சியை போக்கும். நாட்டு வாழைப்பழம் குடல் புண்ணை ஆற்றும்.